வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நிறைய பேர் கோஸ்ட் vlogs பண்ண சொன்னீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதுதான் எங்க ஸ்டுடியோ. எங்க ஸ்டுடியோ இல்ல, டிவோட ஸ்டுடியோ. வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க. ஆமா, அதனால ஷூட்டிங் முடிச்சு கிளம்பி வருவோம். இப்போ வந்து பசங்களாம் வந்துருக்காங்க, உள்ள போய் கேட்போம். ஆமா, என்ன பண்ணிருக்காங்க? ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வரல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடாத. அவங்களோட டீம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாலே யூஸ்வலா இன்னைக்கு வந்து ஓவர் எனர்ஜி வீடியோ இருக்கிறதுனால ஓவர் எனர்ஜியா இருக்கும். இதுதான் இங்க தாங்க நாங்க ஷூட் பண்ணுவோம். அவ்வளவுதானா? பாருங்க, நாங்க எங்க ஸ்டுடியோ. எங்கேயும் போறது இல்ல, இங்கேயே அழகா மனிதர்கள் முகத்தை கட்டுங்கப்பா. அந்த கிரீன் இது மாதிரி அடிச்சு கலரே அடிச்சு வச்சிட்டாங்க, ஸ்கிரீன் போடாம. எத்தனை பிரச்சனை வந்தாலும் 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நம்ம தப்பு பண்ணிருப்போம். இப்ப நீங்க லோக்கல்ல ஏதாவது சட்னி இட்லி வைக்கிறதுக்கு பதிலா ஏதாவது சாம்பார் ஊத்திருப்பாங்க. எதுக்கு சாம்பார் ஊத்துனா சட்னியே தான் பிடிக்காது, சாம்பார் தான் பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா, இப்படிதான் நீங்க அன்னைக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஊத்துறீங்க, அதுக்கு மட்டும் நான் அதான் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. மறக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில. ஓ, ப்ரிப்பேர் பண்றாங்கப்பா. மறக்க மாட்டாங்க. இந்த சட்னி சாம்பார் நானா சில பேர் சிக்கிக்கிறேன். வைஃப் இது இது மாதிரி என்னைக்கா பண்ணி நீ பாத்திருக்கியா? நான் எப்படி தெளிவா இருக்கேன். சரி விடுங்க அப்படிவா. இதே விடுங்களா? ஏய் என்னன்னு சொல்லு. அவங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் சொல்லு. 3 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுல. டென்ஷன் பண்ண கூடாது. உங்க வீட்ல இருந்து வராங்களா? ஏன் அதுதான் அப்படியே கண்டென்ட். ஏன் நம்ம வீட்ல இருந்து சொல்லக்கூடாது? எங்க வீடுனா நான் வேற அவங்க யார் சொல்லுவா? அப்படின்னு முன்னாடி சொல்றது. ஓ, இதத்தான் அந்த இதுல வந்து ஓ, வாங்கியிருக்கேன். வாங்கிருக்க. ஆமா, வந்து யாரும் பண்றது இல்ல. நான் பொதுவா கேட்டது எங்கேயோ சொல்லி மனசு கட்டிக்கிறாங்க. இந்த வீடியோவே ஒரு மாதிரி துவக்கமான வீடியோ பார்த்து கேட்க போறாங்க. சொல்றாங்க அப்பப்ப குடிக்கிறதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. இது வந்து சோக்கா. பார்த்தா தெரியல ஜூஸ் போடு. இதுல நினைச்சுக்காதீங்க. வயிறு புண்ணாயிருச்சு. கட் பண்ணிட்டு பேசிக்கிறேன். நெக்ஸ்ட் பேசுற சிரிச்சத என்ன பாயிண்ட் பண்ணா பாயிண்ட் ஓபனா மாட்டலாம் வந்து இப்போ எப்போ அவங்க ஊருக்கு சுத்த போறாங்கன்னு தெரியல. சொன்னா 2வது பாயிண்ட் ஒண்ணு சொன்னா இந்த இது மாதிரி அதான் எங்க வீடு சொந்தம் சொல்ல மாட்டீங்களா? நம்ம வீடு சொந்தம்னு வர மாட்டாங்களா? ஏன் கிளம்ப மாட்டாங்க? ஓ, லேட் அந்த இது கிளம்புவாங்க. கேட்டா நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. சண்டை ஆக்கி நம்மள கோவப்பட வச்சு கத்த வச்சு நம்மள வில்லன் ஆக்கிடுறாங்க. டக்குன்னு கிளம்பணும்னா டீஷர்ட் தூக்கி மாட்டேன், பேண்ட் இப்படி கிளம்பி அது என்னன்னா வந்து நீங்க கூட எந்திரிச்சு கிளம்புற மாதிரி எனக்கு எந்திரிச்சு கிளம்பி உட்கார்ந்தோம்னா ரொம்ப இதா இருக்கு எனக்கு. நீ சொல்லு, நீ சொன்னது வந்து வெறும் சட்டை பேண்ட் சொல்றேன். நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே 10 நிமிஷம் கூட 8 மினிட்ஸ்ல முடிச்சிருக்கேன். நான் டைமர் செட் பண்ணி 8 மினிட்ஸ் ட்ரைவரை போடுறது, சட்டை பேண்ட போடுறது, பெர்ஃபியூம் போடுறது முடிச்சு கிளம்பியாச்சு வா. அப்ப தலைலாம் யார் வாடுறதா? அதெல்லாம் வாடுறதெல்லாம் கிடையாது. ஒரு சும்மா கைட்டு பண்ணிட்டு போக வேண்டியதான். நாங்க எங்களை சொன்னோம். ஏன் ஹஸ்பண்ட் பாவங்கள் வரலன்னு சொன்னேன். ஏன்னா நான் கஷ்டமே பண்ணலாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் கஷ்டமே பண்ணலாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, அவரு மட்டும் சந்தோஷமா இருக்காரு, நான் கொடுவ பண்ணிட்டானா? எனக்கு அதான் தோணுது. என்ன நம்ம என்ன கஷ்டப்படுறோம்? அப்படிலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. அதனாலதான் நான் வந்து ஒய்ஃப் பண்ற கஷ்டமா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே திரும்புறாங்க. போச்சு.
இவர் வளர்ந்துட்டாரு. எல்லாரும் முதல்ல சண்டை போட்டுருவோம். சண்டை போட்டுட்டு திருப்பி அவங்க போறப்ப நமக்கு வந்து ஆஹா வேற சண்டை போட்டுருந்தா சரி கீ மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லி சட்டி மட்டும் எங்க இருக்கு சம்பவம் கேட்கவும் கூடாது. அவனே என்ன தெரியுங்க அவன் கேட்கணும். அதுக்காக ஓ எப்படி யோசிக்கிறான் பாரு. உள்ள வச்சிருக்காரா? ஆன் பண்ணலையா? ஐயோ பண்ணலையா? நீ போடு, நீ ரோல் ஆன் பண்றாங்க. மைக் ஆன் பண்ணாம இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, அப்படியே கேக்குது. முதல் எபிசோடு இந்த தர்த்திரியமா போனா இவரை காட்டுங்க. ஒரு மூவி இப்பயே உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு நேரம் என்ன சமைக்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. நைட் ஆனா கேட்கற தாலி அந்துருது தினமும். என்னத்த சொல்லு, உருளைக்கிழங்கு இல்லையே அப்புறம் எதுக்கு என்ன சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. நிறைய உள்ள வச்சு போடலையா? ரெடியா இருக்காருப்பா அவர் இருப்பார். இப்போ வந்து அவர் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அவர் பேர் என்ன? கதிர்வேல் மாதவன். உள்ள பேசுறவரு கேட்டா நமக்கு எப்போ சொல்லுவாப்ல அவர் தானே. அதாவது இது வந்து நான் இதுக்கு முன்னாடியே நிறைய இதுல வந்து சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் வந்து இந்த கிறிஸ்துமஸ் வீடியோ இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட நான் கண்டென்ட் கேட்பேன். யாருன்னா இவர்கிட்ட. இவர் பேர் கதிர்வேல் மாதவன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், விடுதலை படத்துல வலிக்கு செத்துருப்பாரு. பஸ்ல இறங்கி ஒருத்தர் பொட்டியே சொல்லுவாங்க. பேப்பரை கிழிச்சு போட்டு ஓடுவேன். அங்கேயே உட்கார்ந்து இருந்தாலே விட்டுருப்பாங்க அரசு. அந்த மாதிரி விழுந்துருப்பாரு. அவர்கிட்ட வந்து நாங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கேட்போம். அப்ப வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் காம்பாங்க. அவர் பேர் பீட்ரு. அவர் நிறைய நல்ல சீன்லாம் நிறைய சொல்லுவாரு. உதாரணத்துக்கு திருநெல்வேலியில மழை பெஞ்சிச்சு. நம்ம எப்ப திருநெல்வேலியில பார்க்க முடியும்? அவர் தான் திருநெல்வேலியில இருக்காரு. அங்க அந்த அந்த ஏரியால என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இன்னைக்கு நாம வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நன்றி. இதோ நன்றி நன்றி நன்றி. இதோ உங்களுக்கு பீட்டர் போடுவா. பேக் வந்து ஹேங் ஆயிடுச்சு போனே. சரி ரைட் போமா. பண்ணுவோமா? பண்ணுவோம். முதல்ல கோட்டு பாயுடைய நேரடி ஆக்டிங் நீங்க பாத்தீங்க. நீங்களா போனதால எந்த ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஜாலியான சார் பாரு. எல்ஜிஆர் ஆக்டிங் வேற பார்த்துட்டு இருக்காரு. Shoot warm up starts. ஓ ஆமா. இந்த ஒரு டாப்ல ஒண்ணு யாருதுன்னு தெரியல, ஏமாட்டிட்டு இருக்காரு. இதுக்குன்னே வாங்கியிருப்பாங்களோ அதான் நினைக்கிறேன். அப்படிங்க பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஓ 12:05க்கு. சொன்னதை திருப்பி நீ செஞ்சதே இல்ல நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். அப்ப நீங்க எதுவுமே பண்ணதே கிடையாது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியே கலட்டி போடுற செருப்பா உள்ள போட்டீங்க, நாய் கடிச்சிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ போட்டுருக்கீங்க. நீங்க பண்ணாம அந்த மாதிரி சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா நீங்க கேட்கறீங்களா? சொன்னா எத்தனை தடவை சொல்றேன். அப்ப மழை நல்லா அப்படியே மேகம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. மழை பெய்யற மாதிரியே இருந்துச்சு, ஆனா பெய்யல. அன்னைக்கு சாயந்தரம் சுப தினம் 6:30 மணிக்கு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே சொன்னா ஹஸ்பண்ட் ஆயிட்டு ஃபீல் பண்றாங்க. அவர் வந்து அவருக்கு ஒரு சொல்லலாம் சுய லட்சியம் இருக்கக்கூடாது. மனைவியா லட்சியமா அதான் அவரோட லட்சியமா மாமனார் கிட்ட மருமகன் சொல்றாரு, அக்காவுக்கு போயிட்டு காவிரிக்கு போயிட்டு சொன்னாங்க.
இந்த மாதிரி ஏன் போன்னு சொல்லி அக்கா வீட்டுக்கு காசு கொடுத்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி மாமா நான் கிட்ட சொல்றாரு. யாரு வருவாங்க வாங்கினா சொல்ல நல்ல மாமா சொல்லியா நீங்க அறிவு வேலையா எவனா சொல்லுவான் அக்கா ஓ அந்த சீன் மாட்டி விட்டுருவாருல்ல அதுக்கப்புறம். சாம சாம அவருக்கு நடந்திருக்கும்லாம். அதை சொல்றாரு போல இருக்கு. அப்போ அது வந்து குற்றம் இல்ல எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. சரி நீங்க போங்க நான் போயிட்டு வரேன் திரும்பி மாமாடி கூப்பிடுறேன் பாஸ்போர்ட் தேவை இது எப்படி தெரியும் நான் சொன்னேன் அப்படின்னா ஓ அப்படியே இதுக்கு இது பண்றாங்க. போய எதுக்கு இப்படி அழுகிட்டு வர நீ பொண்ணு என்ன அடிக்கிற அளவுக்கு நீ என்ன வேலை பார்த்த? அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பண்ணாம மூக்குல குத்தி அனுப்பியிருக்கா? மூக்குல விழுங்க நீ கேட்டு நீங்களே ஒரு நேரத்து சொல்லுங்க. சொல்லு நான் சொல்றேன். யாரோட வாய்ஸ்? அவர் தான் டிராவிட் தான். ஆமா ஏதாவது பேசுறது புரியுதா? இந்த ஸ்டார் படத்துல நடிச்ச லால் மாதிரி ரெண்டு சீன் முடிஞ்சு டைமிங் இல்ல இது இல்ல அது 2 நிமிஷம் இது 2 கூட உண்மையா ஹஸ்பண்ட் வீடியோ பண்றோம்ல ஹஸ்பண்ட் பல கஷ்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஹஸ்பண்ட்ங்கிறதுனால நீங்க சொன்ன ஓ மாதிரி இவருக்கு மேலே வச்சா ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் என்ன திருப்புங்க எல்லாரும் வந்து மறக்கிறாங்க. இல்ல ஒரு ஸ்டார் படத்துல செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் வரும்ல. ஆமா அந்த மாதிரி ஹீரோயின் இருக்காங்க. கரும்பு மாதிரி வச்சிருக்காரு. பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா ஜாலியா தான் இருக்கேன். சொல்லும்போது லைட்டா முகம் மட்டும் கொஞ்சம் இதாகுது. அப்படியே லைட்டா தான் இருக்கு அப்படின்னு இருக்காரு. நல்லா போகுது வாக்கை கெடுத்து ரொம்ப தானே உங்களுக்கு எப்படி போகுது? எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? ஆனா நானும் முறைய டார்ச்சர் பண்றேன். அவங்களும் அந்த மாதிரி சில டைம் இருப்பாங்க. அது வந்து நடக்கிறதுதான். அதான் குடும்பம். வீடியோ பார்த்துட்டு வைஃப் ஏங்க அவர் மட்டும் அவர் வைஃப் எவ்வளவு சப்போர்ட்டா பேசுறாங்க. விட்டு கொடுக்காம பேசுறேன். ஏன் இப்படி வந்து இப்படி சொல்றீங்க? அப்படியே இருக்க நான் அப்படின்னு கேட்க வரேன். யார் கேட்பாங்க? இல்ல யாரெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆனா நான் உண்மையா தான் பேசுறேன். உட்காருங்க பாய். வீட்டுல போய் அடி வாங்க கூடாதுன்னு என்னென்ன பேசுறாங்க. பாப்பே இல்லனா நான் டக்குன்னு லேடி கேட்டப்ப போட்டுறேன் பாத்துங்க. ஓகே சரி டக்குன்னு மாறிடுங்க. அப்படியா? ஆமா ஆமா. சரி நீ போறா பண்ணு. நீ இந்த சின்ன குட்டில போடு. ஆமா. எடு லேடி கிட்ட போடு. ஓ இவரு அந்த முடி போட்டாரா? வாடுறது அந்த இது தலை இதுவே பண்ணிட்டு அத கைடி கொடுக்க போறாரா? எதாச்சு அது ரொம்ப டைட்டா இருக்கு. டாக்டர் கிழியற வரையும் விட மாட்டீங்க போலயே. தட்டிக்கிட்டே போவேன். போட்டு அடி இருக்கிற 4 மணி பிடிச்சிட்டு போயிட்டேன். எப்ப கிளம்பு அப்படி வரியா? கிரியேட்டிவிட்டி இப்படி பண்ணு இருக்கிற 4 மணி பிடிச்சிட்டு போட்டோம். அப்படியே சாவி இல்ல ஸ்கூலுக்கு வேற கரெக்டா அந்த இது வைக்கணும். பஞ்ச் வைக்கணும். டைம் வேற ஆகிட்டு இருக்கு. இல்ல சாவி வேற எங்க வச்சுன்னு எனக்கே தெரியல. அங்க போறேன் இங்க போறேன் இது பண்றேன் மலையில அந்த இதுல படியில விழுந்துட்டேன். விழுந்த உடனே சிரிப்புனா தாங்க முடியல. அப்பதான் சிரிக்கவே இந்த சாவி கிடைச்சிட்டு அதே வண்டியில உட்காந்து பின்னாடி வரைச்சு போறேன். போற வழியில அதுக்கு அடக்க முடியல. அப்படி அடி 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 இது பண்ணிட்டு சிரிப்பு ஒரே சிரிப்பு அதுல இருந்து அதை நினைச்சு இன்னைக்கும் சிரிச்சுட்டே இருக்கும். வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. வாக்குமூலம் வாங்கி போச்சு. என்ன சொல்றதுக்கு முன்னாடி போச்சு. நாட்டி விடாது. ஏன் வாழ்க்கையில அப்படி அது ஒண்ணு இல்ல. இந்த வீடியோ எடுக்கும்போது உள்ள இருந்து பல ஐயோ கடவுளே பேசினா நான் எப்படி சேர்ந்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பத்தி என்ன பேசுறீங்க? வாட்ஸ்அப் ப்ளஸ் வாட்ஸ்அப் தெரியும். நான் ஓபன் பண்ணி லட்டு கொடுக்க வருவாரு அந்த சுண்டல்.
சுதாகர் பொண்டாட்டி லூசுரா கிராக் மெண்டலு. அண்ணன் அல்வா வாங்கி வந்திருக்கேன். அல்வாவா? அல்வா க்ளோஸ் பார்த்தீங்களா? இப்படிதான். அல்வா ஸோ வந்து வீடியோ முடிச்சாச்சு. போனை காட்டு டைம் காமிச்சாலும் நம்புவாங்க. இல்ல வாட்ச் எவ்வளவு நேரம் எடுக்கிறாங்கன்னா ஜி-ஷாக்கு 1:30. இன்னொன்னு ஆரம்பிச்சா 12 ஆரம்பிச்சாங்க. 12:10 12:05 இது என் வாட்ச்ல 12:05, உங்க வாட்ச்ல 11:55. அண்ணே 11:55. எங்க வாட்ச் 10 நிமிஷம் லேட் இன்னொரு வாங்கி பாரு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். ஸ்டார்டிங் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமா ஸ்பீடாவே வச்சுட்டு போய் சொல்ல வேண்டியது. நான் ஸ்பீடா வச்சிருக்கேன் 10 நிமிஷம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா சரி மக்கள் பாக்கும்போது கெட்டப்ல இருந்து வெளியில வந்து இதான் கெட்டப்பா. இவர்தான் சக்திமான்ல வர பால் கட்டினாரு. வித்யாதர் சாஸ்திரி இவர்தான். அப்படியே சூப்பர்மேன் எடுத்துக்காம. பாவி. கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுது. அடுத்த வீடியோ அடுத்த டாபிக் என்ன ஏது எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். இதே மாதிரியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா பரிதாபங்கள் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது கோபி, சுதாகர், பரிதாபங்கள் டீ. ஆமா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. எவ்வளவு ஜாலியா அது அப்பப்போ இந்த ஒரு லைனை பிடிச்சிச்சு அதை வச்சு கரெக்டா அதுக்கேத்த மாதிரி கதைய உருவாக்கி அதை எப்படி காமெடியா மாத்துறாங்க. பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அவங்க வாழ்க்கையில நடக்கிறது அப்படியே அதுல வேற 2-3 பேர் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆமா இல்ல அத என்னதான் ஐடியா கொடுத்தாலும் அத காமெடியா பிரசன்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அத பார்த்து மத்தவங்க சிரிக்கணும். அது சிரிக்கலன்னா அது காமெடியாவே இதாகாது. அத சூப்பராக எப்படி அது அப்பவே கொஞ்சம் எடுக்கிறாங்க. அப்பவே 1-2 சீன்லாம் அப்பவே இது பண்ணி மாத்திக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆமா ஏன்னா இது அப்படியே நமக்கும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகுது. என்ன குழம்பு வைக்கிறது, முடிய போட்டு இல்ல அதான் அவங்க வீட்டுல நடக்கிறதுதான். எல்லா ஃபேமிலி எல்லா கப்புளுக்கும் இது நடக்கும். அது மாறவே மாறாது. இப்ப சண்டை வந்துருச்சுன்னா நானும் பேச மாட்டேன், இவங்களும் பேச மாட்டாங்க. ஆனா நம்மளுக்கு ஒண்ணு தேவைப்படும், ஒண்ணு கேட்க வேண்டியதா இருக்கும். வேற வழி கிடையாது. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஆமா ஏன்னா நம்ம மாத்தி மாத்தி மூஞ்சுங்க பாத்துக்க வேண்டியது இருக்கு. வேற வழி கிடையாது நமக்கு. சண்டை வரதான் செய்யும். அதெல்லாம் சூப்பரா அதான் சொல்றல அவங்களுக்குள்ள நடக்கிறத வச்சு அதை எப்படி இது பண்ணணும்னு சூப்பரா எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் vlogs தான் என்ன டூர் அந்த மாதிரி டூரு ஃப்ரெண்ட்ஸா அவ அந்த ஒருத்தர் இப்போ டிராவிட் அப்புறம் இன்னொருத்தர் இது பண்ணாரு. அவரு வந்து ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை அவர் யாருன்னே தெரியல. அவர் அதுக்கப்புறம் பிக் பண்ணி இவரை நம்ம டக்குன்னு மென்ஷன் பண்ணி அவர் பண்றதெல்லாம் நல்லா சிரிக்கிற மாதிரி பண்றாரு. நிறைய விஷயம் இப்போ நல்லா தெரியுறாரு. அவரு யாருன்னு எனக்கும் தெரியாது, அவர் பேர் தெரியாது. மத்தவங்க பேர்லாம் கூட எனக்கு தெரியும், அவர் தெரியவே தெரியாது. இருந்தாலும் அவரோட காமெடி எனக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.